إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலால் ஹராம் என்ற தொடர் பயானிலே நாவினுடைய விபரீதங்கள் எந்த அளவிற்கு பயங்கரமானவையாக இருக்கின்றது என்பதை கடந்த சில தினங்களாக பார்த்து வருகின்றோம். இதிலே இந்த நாவை பற்றி பேசும் பொழுது அதிகமாக கோபித்து கொண்டவர்கள் பெண்கள் தான். நிறைய ஆம்பளைங்க சொன்னாங்க, என்ன ஒரே ஓட்டா போட்டுறாரு பெண்களை, நாங்கள் மட்டும்தான் பாவம் செய்யணுமா, ஆம்பளைங்க ஒன்றுமே செய்யலையா? நம்ம ஆம்பளை ஒன்றுமே செய்யலைன்னுலாம் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் எனக்கு அதிகமாக பெண்களை எடுத்து காட்டப்பட்டார்கள். அந்த சஹாபி பெண்மணிகளும் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக எங்களை மட்டும் நீங்கள் இவ்வளோ அதிகமாக பார்ப்பதற்கு என்ன காரணம், நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் தான் அதிகமாக சபிக்கிறீர்கள். இந்த சாபம் என்பது அவங்க உடனே எடுத்த உடனே கோபத்தில் என்ன பண்ணுறது, ஆம்பளையாக 4 மாதம் மாற்றிடுவாங்க, அதோடு போயிடும். அது அப்படி அடிச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்குது. ஆனால் இந்த வாயினால் ஏற்படக்கூடிய அந்த சாபம் இருக்கின்றது, அது பலித்து விட்டது என்றால் அந்த மனிதன் நாசமாக ஆகிடுவான். எந்த மனிதனை பார்த்து அந்த மனிதன் சபித்தாலும் அவர் அதற்குரியவனாக இல்லை என்றால் சொன்னவர் நாசமாகி விடுவார். அப்ப இதை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் இருக்கின்றது அப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோம். பெண்களை பிரத்யேகமாக நம்ம திட்டலாம் இல்லை, நமக்கு அந்த உரிமையும் இல்லை. மார்க்கத்தில் என்ன சொல்லுதோ அதுதான் இருக்கணும். அது நம்ம கிட்ட குறை, அந்த குறை இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம திருத்திக்கணும். அதுதான் அல்லாஹ்விடம் சிறந்த மனிதர்களாக ஆவார்கள். அதை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே வெளிய பிரத்யேகமாக பெண்களுக்காக வேண்டி தனியாக எடுத்து அதை சொல்லணுங்கிற வேலையெல்லாம் இல்லை. அதே மாதிரி நிறைய தண்டனைகள், தொழுகையுடைய விஷயங்கள், ஹராமை பேணக்கூடிய விஷயங்கள், இது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உள்ளது தான். அது யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள். நல்லது செய்தால் ஆணோ பெண்ணோ அவர்கள் நாளை கூலி கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். விசாரணை என்பது அல்லாஹ் செய்வான், கூலியும் அவன் தான் கொடுப்பான். ஆகவே குறிப்பிட்டு யாரையும் பேசுவது இல்லை. அடுத்ததாக கேள்விப்படுவதை எல்லாம் பரப்புதல் இஸ்லாத்தில் என்பது கூடாது. எந்த சொல்றானோ உடனே அதை பரப்பிடுறது. இது யாருக்கிட்ட இருக்கு அதிகமா சொன்ன இன்னும் வச்சுக்குவாங்க, இன்னைக்கு திட்டுறாருன்னு. இது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா ஒரு சில ஆண்கள்கிட்ட இருந்தாலும் அதிகமான பெண்களிடம் இருக்குது இல்லையா? இது மறுக்க முடியாது. ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொன்னான்னாக்கா உடனே சொல்றவன் யாரு, அந்த சொல்றது சரியா இப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆய்வு பண்ண வேண்டும். அதே மாதிரி இந்த பாதுகாப்பு, பயம், இந்த பற்றிய செய்திகள் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு கிடைத்தால் உடனே அவங்க என்ன செய்வாங்களா, அதை அவர்கள் பரப்புகின்றனர். இது அல்லாஹ் சொல்றான். அதை யாருக்கிட்ட கொண்டு போகணுமா, சும்மா கண்டவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது. கேட்கறதெல்லாம் தமிழ்ல சொல்ற மாதிரி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யாகும். அதனால நம்ம கேட்கறதும் பொய்யா போயிடும். அவனுக்கு அவன் இன்னொருத்தவன் சொல்லியிருப்பான், இன்னொருத்தவனுக்கு இன்னொருத்தவன் சொல்லியிருப்பான். ஒரு ஆள் இங்கே ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லிச்சு, ஸ்மார்ட் அவுட் 2 ஆள் இருந்துச்சு. என்னடா ஸ்மார்ட் அவுட்டுங்கிறான், நம்ம எங்கே உள்ள பையன் பார்த்து பக்கத்தில் உள்ள பையன் தான். கடைசியில் விசாரிச்சு வந்தாக்கா எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. நேற்று விசாரிச்சுட்டு என்ன நல்லா இருக்கீங்களாங்கிறான். கடைசியில் அன்றைக்கே இது என்ன, அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லிச்சு. அவருக்கு என்ன பண்ணுது, என்னம்மா அங்கே மூச்சு பேச்சுக்கு போயிட்டான். உடனே இது பரப்புறது இல்லையா? இதை பரப்பிட்டு ஹார்ட் அட்டாக் உள்ள பெற்றோர்களாக தான் என்ன ஆவாங்க, உள்ள போயிட்டான்னா அப்படியே ஆணும் போயிட்டா இவனும் போயிடுவான். இல்லாட்டி கிணத்துல குளத்துல குதிச்சுடுவான். கடைசியில் இவன் எந்திரிச்சு வந்துடுவான். அப்போ உடனே என்ன பண்ணக்கூடாது, பரப்புதல் என்பது கூடாது. ஒரு விஷயத்தை பரப்பக்கூடாது என்பதை அல்லாஹ் இது யாருக்கிட்ட கொண்டு போகணுமா, சரியான ஒரு அதிகாரிகள்கிட்ட, நல்ல ஒரு நல்லவங்கள்ட்ட கொண்டு போனால் அவங்க அவசரப்பட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க,
அதை தீர விசாரிப்பார்கள். அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் நல்லவர்களிடம் நீங்கள் கொண்டு போனால் அதனை அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் அருளும் அவனது அன்பும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் சிலரை தவிர மற்றவர்கள் சைத்தானை பின்பற்றி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்திலே 83வது வசனமாக குறிப்பிடுகின்றார். தீர விசாரிச்சுக்கணும். எந்த அளவுக்கு ஒரு செய்தி நம்மளை பற்றியே வருது, நம்மளுடைய பொருளை பற்றியே வருது, உடனே எடுத்த கவுத்தங்கிறாம என்ன செய்யணுமா, தீர விசாரிக்கணுமா. சொல்லக்கூடியவன் யாரு, எதுக்கு சொல்றான், இப்படிங்கிறது சரியா தீர விசாரிக்காம உடனே ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்பா இப்படி செஞ்சுட்டானா, அவன் இப்படி சொல்லிட்டானா, உடனே போய் அவன் போய் அடிச்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒம்பளத்துக்கு வந்துடும். ஸ்கூலில் ஒம்பளத்துக்கு வந்தோம்னா இது பாட்டுக்கு அடுக்கும். நீ என்ன பண்ணுனேங்கிறது கேட்கறத விட, ஆஹா இப்படி எந்த பையன் அப்படி அடித்தா பரவாமோ, எவன் அடித்தான்னு சொல்லிவிட்டு வரிச்சு கட்டிக்கிட்டு போய் அந்த பிள்ளையை அடிக்கும். முதல்ல நம்ம விசாரிக்கிறது இல்லை. டேய் நீ என்ன பண்ணுன, நீ அவனை ஏதாவது உசுப்பினியா, நீ ஏதாவது அவன்கிட்ட கலப்புனியா, அவன் எதுக்காக ஒன்று அடித்தா, இதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, நம்ம கேட்கறது இல்லை. அவசரத்தில் உடனே என்ன பண்ணுறோம், பிள்ளை மேலே உள்ள பாசத்தில் உடனே போகிறோம். அதே நிதானமாக இருந்தோமே ஆனால் நம்ம அவசரப்படுறோம், பின்னாடி வருத்தப்பட மாட்டோம். அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 49வது அத்தியாயத்தில் 6வது வசனமாக குறிப்பிடுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனூ அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நம்பிக்கை கொண்டோரே, குற்றம் புரிபவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஒரு சமுதாயத்திற்கு அறியாமையால் நீங்கள் தீங்கிழைக்காதிருப்பதற்காக அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஃபாசிக், ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வரான், அதில் நீங்க என்ன பண்ணா, தீர விசாரிக்காம ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள், அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லையே நீங்கள் செய்ததற்காக கவலைப்படுவீர்கள். அடடா நம்ம முதலே தெரியாம அடிச்சிட்டோமே, பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி பின்னாடி நீங்க வருத்தப்படுவீங்க. ஆகையினால் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, தீர விசாரித்து கொள்ளுங்கள். உடனே எடுத்து கவுத்தங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்காதீங்க. நிறைய விஷயத்துல பார்க்கணும். எவனாவது ஒருத்தன் சொல்றானா, சொல்றவன் குடும்பத்தாரா, நண்பனா, தன்னுடைய இயக்கத்தை சார்ந்தவனா, தன்னுடைய கட்சி சார்ந்தவனா, அவன் எதுக்காண்டி சொல்றான்லாம் பார்க்க மாட்டான். அவன் சொன்னா சரியா தான் இருக்குன்னு உடனே ஒரு முடிவு எடுக்கிறானே, பின்னாடி வருத்தப்படுவான். இந்த படுவாப்ப நம்ம ஏமாத்திட்டானே, கவுத்துட்டானே, நம்ம இது மாதிரி அநியாயம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பின்னாடி தான் யோசனை பண்ணுவான். இந்த பள்ளியோட விஷயத்துல அப்படி தானே பண்ணாங்க. ஆரம்பத்தில் சொல்றான், மாவட்டம் சொல்லுது, கிளை சொல்லுதுன்னு என்ன பண்ணனா, அதெல்லாம் உண்மையா தான் இருக்கணும்னு சொல்லி எழுதி கிறுக்கி எடுத்துட்டான். கடைசியில் எதுக்கு சொல்லி ஒரு 8 பக்கத்துக்கு ஏன் எல்லாம் எழுதுனெல்லாம் பொய்யாச்சே, உனக்கு தெரியுமா, நீ விசாரிச்சியான்னு கேட்கும் பொழுது அப்படி ஒரு பதிலும் இல்லை, வாய் மூடியாச்சு. அப்போ என்னாச்சு, தீர விசாரிக்காததுனால கடைசியில் தலை குனிய வேண்டி இருந்துச்சா இல்லையா. அப்போ இங்கேயோட போயிடுவா, நாளைக்கு எல்லாம் விசாரிக்க மாட்டானா, ஏன்டா இப்படி விசாரிக்காமல் செஞ்சேன்னு கேட்க மாட்டானா. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 49வது அத்தியாயத்திலே 6வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமான மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களை பற்றியும் அவதூறு பேசினார்கள். அப்துல்லா பின் சலூல் என்ற முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருந்த அந்த மதீனத்து அந்த சலூல் என்பவன் உடனே என்ன பண்றான், ஒரு அவதூறை பரப்புகின்றான். யார் மேல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல. எல்லாம் ஒரு போரை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சொந்த தேவைக்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில போறாங்க. திரும்பி வரும்பொழுது அவங்களுடைய அந்த மாலை ஒன்று காணா போயிடுது. உடனே அதை தேடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க எப்போதுமே பரதாவில் ஒட்டகத்தில் ஒரு கூடு மாறி வச்சு அதில் உள்ளதான் இருப்பாங்க. அதை பணியாட்கள் தூக்கி வைப்பாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கி கட்டி வச்சுக்கிட்டு எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. போனோன்னு அவங்க அப்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு வயிற்று இல்லாமல் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல இருக்காங்களா இல்லையாங்கிற. இருக்காங்கன்னு நினச்சி வச்சுட்டாங்க. திரும்பி வந்து பார்க்குறாங்க, யாரையுமே காணும். அப்படியே ஒட்டகம் எந்திரிச்ச இடத்துலயே அந்த மாலையும் கிடச்சிருது. அப்படியே அவங்க தூங்கிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு போரில் ஒரு இடத்துல தங்கி காலி பண்ணாலும் ஒரு ஆள் அங்கே நியமிப்பாங்க. எல்லாம் போனோன்னு கடைசியாக ஒரு ரவுண்டு என்ன பண்ணுங்க, ஏதாவது விட்டுட்டு போயிருக்க
இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபி அனுப்பணும்னு அதை பார்க்குறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அதுதான் சொன்னாங்க, வேற ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவங்கள சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தவர். உடனே ஒட்டகத்தை மண்டியிட சொல்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏறிக்கிறாங்க. உடனே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இதை அந்த முனாஃபிக்கு பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், ரெண்டு பேருக்குள்ள தவறான ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டான். இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க கூட ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, எப்படி என்னன்னு தெரியல, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாமல் இருந்துடுறாங்க. கடைசியில் தான் நல்லா என்ன பண்ணுறான், அவங்க குற்றமற்றவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். 24வது அத்தியாயத்தில் 11வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் அவங்கள பற்றியான விஷயத்தையே கூறுகின்றான். அதே 24ல் 23வது வசனத்திலேயும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயமாகவே அல்லாஹ் அதை அவங்களுடைய பத்தினித்தன்மையை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். அது வரிசையாக வருது. அதில் அவதூறுக்குரியவர்களுக்கு என்ன என்பதையும் 23வது அத்தியாயத்தில் வசனமாக குறிப்பிடுகிறார். 24ல் 23 இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தி யுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরাতি வலஹும் அதாபுன் அதீம். நம்பிக்கை கொண்ட வெகுளியான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டனர். அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு. வெகுளியான யதார்த்தமா பாவம் செய்யாம சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து யாரெல்லாம் அவதூறு கூறுகிறார்களோ அந்த அவங்களுக்கு இங்கேயும் மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டனர். அந்த மனுஷன் வேணும்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், நம்ம மானத்தை வாங்கிட்டோம், பேசிட்டோம், கிண்டல் பண்ணிட்டோம்னு. ஆனால் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மறுமையிலே கடுமையான வேதனை இருக்கின்றது. அதனால ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் என்ன செய்யணும், ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து அவங்கள பார்த்து தவறாக அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, தவறாக எண்ணக்கூடாது இல்லையா? இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நிரூபணம் செய்ய வேண்டுமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 சாட்சியை கொண்டு வர சொல்றான். ஒரு பொண்ணு தவறு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாக்கா உடனே என்ன பண்ணுமா, 4 சாட்சியை கொண்டு வர வேண்டும். அப்போ தப்பு பண்ணுறப்ப நான் ஒரு ஆள் தான் பார்ப்பேன், 4 பேரை கூட்டிட்டு வந்துமா காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சஹாபி கோபம் படுறார். உடனே அதுக்கும் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சிடறான். அதுக்கு 4 பேர் தான் வேணும். ஏன்னா அதுதான் சரியான ஒரு நிலை கூட. எப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் ஜாலியாக இருப்பான், ஏதாவது ஒரு கடுப்பாச்சுன்னா இது எப்படியா தொலைஞ்சா இன்னொன்று பூசை கட்டிக்கணுங்கிற ஒரு நப்பாசை நிறைய பேருக்கெல்லாம் வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு இவங்க கூட தப்பிச்சுக்கலாமா இல்லையா? இவன் சொல்லிட்டான் அந்த பொண்ணு கட்ட இதை மாதிரி செய்யவும் செய்கிறாங்க. நல்ல அதாவது அந்த பொண்ணு வேணாங்கிறதுக்காக வேண்டி ஜமாத்தில் உட்காந்துக்கிட்டு நடத்த கட்டவன்லாம் சொன்னவன்லாம் இருக்கிறான். அப்போ ஒருத்தவனுடைய சொல்லை எடுத்துக்க கூடாதுங்கிறான் அல்லாஹ். 4 பேர் வரணும். இன்னொருத்தவங்க கூட என்ன பண்ணிடுவான், ஏதாவது ஆதாயத்துக்கு சொல்ல செஞ்சிருவான். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், 4 சாட்சிகள் வேணும். 4 சாட்சிகள் இல்லவே இல்லை. அப்போ என்ன செய்யறது? அப்போ தப்பை பார்த்தேன் நான், அந்த தப்புக்காக வேண்டி அவ்வளோதானே. அதுக்கும் வழி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான், நேராக அசருக்கு தொழுகைக்கு வரணும், பள்ளிவாசலுக்கு அந்த பெண் தவறான வழியில் இருந்தா நான் பார்த்தேங்கிறத அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர்கள் 4 முறை சொல்லணும். 5வது முறை என்ன பண்ணணும், அப்படி நான் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத் அந்த அதாபு என் மீது இறங்கட்டும்னு சொல்லணும். அந்த மனிதர் எவனா சொல்லுவானா, பொய் சொல்லுவானா? பொய் சொல்லிவிட்டா அவனுக்கு அவன் மேல அதாபு இறங்கும். இப்படி சொல்ல வேண்டும். உடனே அந்த பெண்ணு என்ன செய்யணும், அந்த பெண்ணும் அதை மாதிரி சொல்லி நான் குற்றமற்றவள் தான், அவர் தான் பொய் சொல்றாரு, அல்லாஹ்வின் ஆணையாக நான் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அப்படி நான் பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும். இதுதான் வழி. அல்லாஹ் இந்த உலகத்திலே காமிச்சிருவான், மறுமையிலையும் தண்டனை. இதே சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்துச்சு. ஒரு பெண்ணு தப்பாவே என்ன பண்ணிட்டா, அவ அந்த மாதிரி ஒரு சாட்சியை சொல்லி லானத் இறங்கட்டும்னு சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு
ஒரு அரணாயை போன்று ஒரு குழந்தையை பெற்றான்னா இந்த பெண்ணு தப்பு செஞ்சவதான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே குழந்தையை பெற்றால் கடைசியில் என்னாச்சு, இங்கேயும் அவளுக்கு இழிவு, மறுமையிலையும் ஒரு தண்டனை என்பது நிரூபணமாகுது. ஆக ஒரு ஆள் பார்த்தாக்கா இந்த அளவிற்கு நான் மற்றபடி ஒரு பெண் மீது ஒரு அவதூறு கூறான்னு சொன்னா அதுக்கு இஸ்லாம் கொண்டு வர சொல்றது 4 சாட்சிகள். 4 சாட்சிகள் இல்லாம அது நிரூபணமாகாது. அடுத்ததாக ரகசியம் பேசுறது. இந்த ரகசியம் பேசுறது வந்து நிறைய பேர்ட்டெல்லாம் இருக்கு. ஒரு 3 பேர் இருந்தா 2 பேர் ரகசியம் பேசாதீங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரகசியம் பேசுதல்ல இது அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கவனிக்கிறான். இந்த இப்போ உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். தெரியும்னு உட்கார்ந்தாதான் நம்ம முஸ்லீம், தெரியாதுன்னு உட்கார்ந்தாக்கா நம்ம இறை மறுப்பாளர். அப்ப அல்லாஹ் இங்கே பேசுறதையும் பார்க்கறான், கேட்கறதையும் பார்க்கறான், நம்மளுடைய அங்க அவயங்களையும் பார்க்கறான், உள்ள என்ன ஓட்டத்தையும் பார்க்கின்றான். அப்ப அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீர் அறியவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். மூவரின் ரகசியத்தில் அவன் 4ஆமவனாக இருக்கின்றான். 3 பேர் உட்கார்ந்து ரகசியம் பேசுறாங்கல்ல, யாரும் இல்லைன்னு இருட்டில் உட்காந்துக்குவான், போய் மலையடி வேகத்தில் பேசுவான், ரூமுக்குள்ள அண்டர் கிரவுண்டில் பேசுவான். ஆனா அங்க அல்லாஹ் 4வது ஆளா உட்கார்ந்துருப்பேங்கிறான். இந்த 3 பேர் ரகசியம் பேசுறீங்களடா, எனக்கு தெரியாம நீங்க பேச முடியாது, 4வது ஆளா நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி 5 பேர் உட்கார்ந்து பேசுறீங்களா, 6வதா நான் இருக்கிறேங்கிற அல்லாஹ். 6வதாக நான் இல்லாமல் இல்லை, இதை விட குறைவாகவோ அதிகமாகவோ நீ 1,00,000 பேரோ 1 கோடி பேரோ நீ எவ்வளவு இருக்கிறியோ, ஒன்றும் ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் யாரு அல்லாஹ் அறியாமல் இல்லை, அவர்களுடன் அவன் இல்லாமல் இருப்பதில்லை. பின்னர் கியாமத் நாளில் அவர்கள் செய்ததை அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். கேள்வி கணக்கு நாள் இருக்குதே, அந்த நாள்ல இந்த மேட்டர் அங்க கொண்டு வருவான். அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லுவான். மறுமை நாள்ல அவன் அதை வெளியாக்குவான் என்பதை அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்பதாக கூறுகின்றான். அல்லாஹ் அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான். 58வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி இறையச்சத்தை பற்றி ரகசியம் பேசலாம். அல்லாஹ்வுடைய அச்சம் வர மாதிரி உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நினைவை பேசுறது இல்லையா, ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது. ஒரு தலைவர்கள் இருப்பார்கள், இப்படி மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கூட ஒரு ஆலோசனை செய்வாங்க. நன்மையை நாடி உட்கார்ந்து பேசுறதெல்லாம் அது வந்து ஒரு அநியாயம் இல்லை. அது என்னன்னா ஒரு அக்கறை, மனிதர்கள் மீது உள்ள அக்கறை, சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு அக்கறையால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை பேசுவார்கள். அப்படி பேசும் பொழுது என்ன ஆகாது, அது நன்மையை நாடிதான் இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தனாஜைதும் ஃபலா தனாஜௌ பில் இத்மி வல் உத்வான் வ மஅசியத்திர் ரசூலி வ தனாஜௌ பில் பிர்ரி வத் தக்வா வத்தகுல்லாஹ அல்லதீ இலைஹி துஷரூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இரகசியம் பேசினால் பாவம், வரம்பு மீறுதல், தூதருக்கு மாறு செய்தல் ஆகியவை குறித்து இரகசியம் பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவம், வரம்பு மீறுதல், தூதருக்கு மாறு செய்தல், ஒரு சாதாரண இஸ்லாத்தினுடைய விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்கும் அவனுக்கு கூடி பேசுறானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதை விடுத்து வேற விஷயத்தை செய்யவும் கூடி பேசுறானா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் பேச வேண்டாம் என்பதாக சொல்கின்றான். நன்மை மற்றும் இறையச்சத்தை இரகசியமாக பேசுங்கள். நன்மையானது இறையச்சம் பேசுவதனால் அல்லாஹ்வுடைய அச்சம் வருமே. இப்ப சொல்றதுனால அச்சம் வருதா, பயம் வருதா? அது மாதிரி உள்ளதை பேசுங்க. யாரிடம் உண்டு திரட்டப்படுவீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். யார்கிட்ட உண்டு திரட்டப்படுவோம்? படைச்சவல்ல அல்லாஹ்விடம் உண்டு திரட்டப்படுவோம். அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த ரகசியம் பேசுதலை பற்றி சொல்லும் பொழுது, ரகசியம் பேசுதல் நம்பிக்கை கொண்டவரை கவலை கொள்ள செய்வதற்காக சைத்தானிடமிருந்து ஏற்பட செய்வது, சைத்தானிடமிருந்து இது ஏற்படுவது அல்லாஹ்வின் விருப்பம் என்று அவர்களுக்கு சிறிதளவும் அவனால் தீங்கிழைக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும். 7லிருந்து 10 வரைக்கும் இந்த
வசனம் எல்லாம் அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 3 பேர் இருந்தால் ஒருவரை விட்டு இன்னொருவர் ரகசியம் பேச வேண்டாம். ஒரு 3 பேர் இருக்கீங்க, ஒரு ஆளை தனியாக ஒதுக்கிக்கிட்டு 2 பேர் மட்டும் என்ன பண்ணக்கூடாதா, ரகசியம் பேசக்கூடாதா? அப்படி பேசுறது பாவங்கிறாங்க. நிறைய பெரிய கூட்டமாக இருக்குது, அதில் ஒரு ஆளை அழைச்சி உங்களுக்குள்ள பேசுகிறீங்களா, அது வேற பிரச்சனை. ஆனால் 3 பேர் இருக்கும் பொழுது 2 பேர் என்ன பண்ணாங்க, நீ நில்லுப்பான்னு சொல்லிட்டு ரகசியம் பேசுறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏனைய மக்களுடன் நீங்கள் கலந்திடும் வரையில், ஏனெனில் அது அவரை வருந்தபடி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமான சகோதரனை வருந்தக்கூடிய செயலை கூட செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரியிலே 6290வது ஹதீஸாக இருக்கின்றது. அடுத்ததாக வீண் பேச்சு, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமே இருக்காது. வெட்டியா உட்கார்ந்து என்ன மணி கணக்கில் எவனையாவது பற்றி பேசிக்கிட்டு இருப்பான், எங்கேயோ உள்ளவனை பற்றி ஏதோ ஒரு பொருளை பற்றி ஆரம்பிப்பான், கடைசியில் பார்த்தா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, மணி கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிரிக்கெட்டு பிளேயரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம், ஏதோ விளையாடுனா லஞ்சம் வாங்கினா தோத்தா முடிஞ்சு போச்சு, இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான் வெட்டி கதையை, விடிய விடிய உட்காந்துட்டு இவன் தூங்காம என்ன பண்ணுவான், வீணான கதையை பேசக்கூடியவனெல்லாம் பார்க்கணும். இது மாத்திரம் இல்லாமல் அடுத்தவனுடைய விஷயங்கள், இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணான காரியங்களில் இருந்து முஸ்லிம்கள் நல்லவர்கள் ஒதுங்கி விடுவார்கள், ஒதுங்கிக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது அத்தியாயத்திலே 1 முதல் 3 வரை அல்லாஹ் கூறுகின்றான். கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முரிதூன். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டனர். நம்ம எல்லாம் நம்பிக்கை கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு கீழே நிறைய விஷயத்தை சொல்றான். அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி வைக்கிறான். அதில் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியாது. அந்த 8 விஷயத்துல நம்ம உள்ள சரியில்லைனாலும் நம்ம வெற்றி பெறல. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள், அடக்கமாக பணிவுடன் அவர்கள் தொழுகையை பேணுவார்கள், வீணானதை புறக்கணிப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வீணானதை அவர்கள் புறக்கணித்து இருப்பார்கள். வல்லதீன லா யஷஹதுன் வல்லதீன லா யஷஹதுன ஸூர வ இதா மர்ரு பில் லஹவி மர்ரு கிராமா. அவர்கள் பொய்சாட்சிகள் கூற மாட்டார்கள், வீணானவற்றை கடக்கும் போது கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் பொய்சாட்சி சொல்ல மாட்டார்கள். யாரு? அந்த நல்லவர்கள், வெற்றி பெற்றவர்கள் பொய்சாட்சியை சொல்ல மாட்டார்கள். வீணான காரியங்கள் சபையெல்லாம் நடக்கக்கூடிய இடத்தை கண்டால் கண்ணியமாக அதிலிருந்து ஒதுங்கி விடுவார்கள். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆக நல்ல ஒரு கச்சேரியா இருக்குன்னு போய் உட்காந்துருவோம், தேடிக்கிட்டு போவோம். விளம்பரத்தை பார்த்து என்ன பண்ணுவோம், நல்ல இதில் ஆட்டம் பார்த்து கூத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் தேடி போவோமே ஒழிய நல்லவங்க என்ன பண்ண மாட்டாங்களா, அதிலிருந்து அழகா அப்படியே நழுவிடுவாங்க. முடிஞ்சா அவங்க தட்டி கேட்பாங்க, இல்லையா அவங்க அளவில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த வீணானதை பொழுது கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அடுத்ததாக 31வது அத்தியாயத்திலே 6வது வசனமாக, வமினன் நாஸி மன் யஷ்தரி லஹ்வல் ஹதீதி லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்மின் வ யத்தகிதஹா ஹுஸ்வா உலாயிக லஹும் அதாபுன் முஹீன். அல்லாஹ்வின் பாதையை கேலியாக கருதி அதை விட்டு மக்களை அறிவின்றி வழிகெடுப்பதற்காக வீணான செய்திகளை விலைக்கு வாங்குவோர் மனிதர்களில் உள்ளனர், அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வின் பாதையை கேலியாக கருதி, இப்போ சாதாரணமாக தொழுதா கூட கேலி பண்ணுறாங்க. அது முஸ்லீமில் இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு தாடி வச்சுக்கிட்டு அவன் 5 வேலையும் தொழுவ போனான்னு சொன்னாக்கா உடனே கேலி பண்ணுறது. ஆமாம், ஒரு தொழுவ போய் தான் அங்கே பள்ளியாசம் நிறைய போதாகும், இவர் இவ்வளோ நாள் என்ன அநியாயம் பண்ணான்னு எனக்கு தெரியாதா? சில பேர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கலேருந்து பள்ளிக்கு வர மாட்டாங்களாம். ஏன் இப்படிதான் இவ்வளோ நாள் சும்மா சுற்றிட்டோமே, திடீர்னு இப்படி போயிட்டோம்னு சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறவங்களாம் இருக்கிறான். ஆக அல்லாஹ்வின் பாதையை கேலியாக கருதி அதை விட்டும் மக்களை அறிவின்றி வழிகெடுப்பதற்காக வீணான செய்திகளை விலைக்கு வாங்குவோர் மனிதர்களில் உள்ளனர், அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. அதேமாதிரி பார்க்குறோம், ஜும்மாவில் குத்துபா என்பது தான் முக்கியமானது. அதுக்காக தான் அந்த ஜும்மாவே ஏற்படுத்தப்பட்டது. அந்த இமாம் மெம்பரில் ஏறிட்டாக்கா
வாய் மூடுன்னு அடுத்தவன்ட்ட சொன்னா கூட சும்மா வீணா போயிடும். பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை இறக்கி அந்த வந்தவங்களெல்லாம் பதிவு செய்ய வைக்கிறான். அந்த மாதிரி சிறப்புக்குரிய நாள். ஆனால் பள்ளிவாசலில் பார்த்தோம்னா நிறைய பள்ளிவாசலில் சாவடியில் நிற்பானுங்க. வேகமாக தொழுவ போயிடும். மாப்பிள்ளை இங்கே வாங்கணும். என்னடா இல்லை பள்ளிக்கு போகணும், தொழுவ போகணும். கொத்துப்பா தாண்டா செஞ்சுட்டு இருக்கேன், தொழுவ ஆரம்பிக்கல வாடா. முடிச்சு அவன் போகிற மாடியை அவனுக்கு எடுத்த மாதிரி அங்கே கூப்பிட்டு நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பான். பள்ளிவாசல் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து ஒதுவும் எடுத்துருவான். வராண்டாவில் நின்று பேசிகிட்டு இருப்பான். வராண்டாவில் நின்று அங்கே உள்ள பயம் நடந்துகிட்டு இருக்கும். வெளியில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில் பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் யாரு? இந்த வீணான செய்திகளை விலைக்கு வாங்குவோர் மனிதர்களே. இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் வீணான விஷயங்கள் தானே. அனுமதிக்கப்பட்டவர்களால் சென்று விட வேண்டும். இவங்களுக்கெல்லாம் மறுமையில் அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. 31வது அத்தியாயத்தில் 6வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து தொழுகை. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், நம்மகிட்டயே இருந்துக்கிட்டு நம்மளையே நரகத்திலே தள்ளக்கூடிய விஷயம் வெளியில் உள்ளதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல உள்ள இந்த நாவு தான். இந்த நாவு கொண்டு போய் என்ன பண்ணிடுது, அவன் நல்ல உப்பு போட்டு உரப்பு போட்டு நாக்கி எப்படியெல்லாம் கேட்குதோ அப்படியெல்லாம் கொடுத்தான். நல்லா இனிப்பாக வேணுமா, இனிப்பு நல்ல நல்ல கூட வேணுமா, குறைச்சி வேணுமா, உரப்பாக வேணுமா, நல்ல உனக்கு என்னெல்லாம் டேஸ்ட்டாக வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து தானே வளர்க்குறோம். கடைசியில் அது நம்மக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது, போய் நம்மளே நரகத்தில் தள்ளி விடுது. எதனால் நரகத்தில் தள்ளி விடுது? நம்ம வீணானதை விலைக்கு வாங்குறது, புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, இல்லாத கொள்ளாத பேசுறது, இப்படி பேசி பேசி கடைசியில் என்ன பண்ணுது, கடைசியில் அந்த உடம்பையே கொண்டு போய் நரகத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாம் இதனால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்த இந்த நாவின் விபரீதங்கள் பல விஷயங்களை பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எனக்கு தான் சொல்கிறாரு, உனக்கு தான் சொல்கிறாரு, ஆம்பளைக்கு தான் சொல்கிறாரு, பொம்பளைக்கு தான் சொல்கிறாருங்கிற மேற்றே வேண்டாம். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தடுத்தார். இது நம்மக்கிட்ட இருந்தால் மாற்றிக்கணும். என்கிட்ட இருக்குதா சுட்டி காட்டுறாங்களா, நான் மாற்றிக்கணும். மாற்றலைன்னு சொன்னால் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாளைக்கு அல்லாஹ்விட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வீணானதை விலகி வாங்கி நரகத்துக்கு போகக்கூடிய மேட்டரில் தான் இருக்கும். அடுத்து தொழுகை. இந்த தொழுகையை பற்றி ரொம்ப முக்கியமானது. இஸ்லாத்தில் ஒரு மனிதன் இறைவனை ஏற்றுக்கொண்டானே ஆனால் அது சும்மா வாயால் சொல்கிறது தான். வாயால் சொல்லி மனசில் ஏற்றுக்கிறது தானே ஒழிய மனசை கூட எவனும் பார்க்க மாட்டான். அவன் முஸ்லீமாக ஆயிடும். அல்லாஹ் அவன் இறைவனாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அவன் அன்னையிலேருந்து முஸ்லீம். இந்த முஸ்லீம் ஆனத்தில் இருந்து அவன் செயல் வடிவம் கொடுப்பது என்னன்னா, அடுத்து அந்த முஸ்லீமுக்கு முதல் கடமை என்னன்னா தொழுகை தான். இந்த தொழுகை எவனிடம் இல்லையோ அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அவன் முஸ்லீம் அல்ல. இப்படி கடுமையான எச்சரிக்கை எல்லாம் வருது. வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதனுடைய கடமையை பற்றி சொல்லும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் என்பது 5 தூண்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றது. 50 கடமைகள் 5 தூண்களிலே நிறுவப்பட்டுள்ளது என்பதாக கூறினார்கள். 1 கலிமா, 2வது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 50 தூண்களை கொண்டுதான் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இதில் நம்ம எல்லாம் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்போ முதல்ல நமக்கு என்ன, தொழுகை. இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போமா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.